வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் நமக்கு தந்திருக்கிறது. வளர்ந்து வருகின்ற இளம் தலைவர் அவர். நம்முடைய பார்வையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு அறிவு ஜீவி, பௌத்தத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர், அம்பேத்கர் இயலை முழுமையாக புரிந்து உணர்ந்தவர், அம்பேத்கருடைய அத்தனை எழுத்துக்களையும் அந்த தொகுப்பில் உள்ளவற்றை முழுமையாக படித்து அதில் கரைதேர்ந்தவர். எந்த அத்தியாயத்தில் அம்பேத்கர் எந்த கருத்தை பேசியிருக்கிறார் என்று நினைவிலிருந்து பேசக்கூடிய அளவிற்கு அவர் ஆற்றல் பெற்றவர். அவர் சார்ந்திருப்பது ஒரு அரசியல் கட்சி என்றாலும் கூட அவர் அரசியல் முரண்பாடுகளில் சிக்கிக்கொள்ளாமல் தன்னுடைய பகுஜன் சமாஜ் கட்சியில் உள்ளவர்களை அம்பேத்கரிய சிந்தனையில் வழி வளர்க்க வேண்டும் என்ற கருத்தில் முழுமையான ஈடுபாடு கொண்டவர். அதிகமாக அவர் பொதுக்கூட்டங்களை நடத்துவது கிடையாது. பயிற்சி வகுப்புகளை அம்பேத்கர் தத்துவத்தை, பௌத்த மார்க்கத்தை பற்றி தன்னுடைய தோழர்களிடையே தொடர்ச்சியாக அவர் நடத்தி வந்தார். திராவிடர் விடுதலை கழகத்திற்கு அவர் மிகவும் நெருக்கமாக இருந்தார் என்பதையும் நாம் நன்றியுடன் சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக வடசென்னையில் அவருடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கின்ற ஒரு அரங்கை திராவிடர் விடுதலை கழகம் நடத்துகிற வரலாற்று கருத்தரங்குகள், சாதி எதிர்ப்பு கருத்தரங்குகளுக்கு இலவசமாக அவர் வழங்கியவர். திராவிடர் விடுதலை கழகத்தின் மீது நமக்கு மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் உண்டு. உங்கள் இயக்கம் சாதி ஒழிப்பு பணியை சிறப்பாக செய்து வருகிறது என்பதை நான் அறிவேன். எனவே எப்போதும் எங்களுடைய அரங்கை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சுதந்திரமான ஒரு உரிமையை அவர் நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார். இளம் வயதில் பல வழக்கறிஞர்களை பகுத்து அம்பேத்கர் வழி சிந்தனையில் அவர் உருவாக்கி காட்டியவர். சிந்தனையின் வழியில், கருத்தியல் வழியில் இயக்கத்தில் தொண்டர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு இளம் தலித் தலைவரை தமிழகம் இன்றைக்கு இழந்து இருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய ஒன்றாகும். மறைந்த முடிவைத்திய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அவரது தோழர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.